கோட் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளான சின்ன சின்ன கண்கள் பாடல் வந்து வெளியாயிருச்சு. எஸ், கோட் படத்துல இருந்து அப்டேட் வருமா வராதான்னு பலருக்கும் கேள்வி இருந்து. காரணம் என்னன்னா, அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூல விஜய் அவர்கள் ரொம்ப இறங்கி தீவிரமா இருந்ததுனால ஒருவேளை இதை காரணமா காட்டி அப்டேட் பண்ண மாட்டாங்களோ, அப்டேட் விட மாட்டாங்களோன்னு கேள்வியில இருந்தது. ஆனா ஒண்ணு இல்ல, 2 அப்டேட் வந்து தளபதி விஜய் அவர்களோட பர்த்டேக்கு வருங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. எஸ், நேத்து நைட்டு கோட் படத்துல இருந்து அந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் பார்த்த உடனே எல்லாரும் ஃபேன்ஸுமே, நாட் ஒன்லி தளபதி ஃபேன்ஸ், எல்லாருமே எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. பரவாயில்லப்பா, வெங்கட் பிரபு இஸ் குக்கிங் சம்திங் அப்படிங்கிறத எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, அந்த கட்ஸா இருக்கட்டும், கடைசியில வந்து அந்த டிஏஜிங் பண்ண விஜயும் கொஞ்சம் ஓல்டேஜ் விஜயும் அப்படி நிக்கிற ஒரு பொசிஷனா இருக்கட்டும், ஓகே சம்வாட் ஏதோ ஒன்று புதுசா வரப்போகுது, சேசிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுதுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் ஓடிட்டே இருந்தது. காரணம் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். எஸ், விசில் போடு பாட்டு வந்து பலருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் சாங்கா அமையல. பிகாஸ் என்னதான் வந்து எவ்வளவு நல்லா மியூசிக் போட்டாலும் முந்தின படத்தோட மியூசிக்கோட கம்பேர் பண்றது எல்லாருக்கும் வழக்கமா இருக்கும். அது மாதிரி பார்க்கும்போது லியோ படத்துல இருந்து நாரடிதான் பாடல் வந்து இப்போ வரைக்கும் எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் ஒழிச்சிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்திருக்கிற விஜய் அவர்களோட பாடல் ஒழிக்குதான்னு கேட்டா கிடையாது. விசில் போடு பாட்டுல வந்து பலரும் மறந்தே போயிட்டாங்க. அது மாதிரி செகண்ட் சிங்கிள் ஆயிடக்கூடாது. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கும் தல அஜித்துக்கு எப்படி நல்ல நல்ல பாட்டா போடுவாரு, அது மாதிரி போடணுங்கிறதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பாட்டு எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்தது. ஸோ இந்த பாட்டு இப்ப வெளியாயிருக்கு. அந்த பாட்டை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக்ல விஜய் அவர்களோட வாய்ஸ் மட்டும் இல்லாம பவதாரணி அவங்களோட வாய்ஸும் சேர்ந்து இருந்தது. ஆனா பலருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாடல பவதாரணி அவங்க கடைசியா பாடி இருந்தாங்களா இல்ல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்களான்னு. காரணம், இந்த பாட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கறத யூஸ் பண்ணதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அது மியூசிக்காகவா இல்ல அவங்களோட வாய்ஸ்க்காகவா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கிற சமயத்துல நான் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, அவங்க வாய்ஸை இந்த பாட்டுல கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே அவங்களோட வாய்ஸ் மூலியமா இந்த பாடல் மூலியமா நம்மளோட இணைஞ்சிருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுத்துச்சு. ஸோ இந்த ஒரு காம்போ விஜய் அவர்கள் அண்ட் பவதாரணி அவங்க இதுக்கு முன்னாடி பாடினது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியே பாடியிருக்காங்க. எஸ், காதலுக்கு மரியாதை படத்துல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய மியூசிக்ல இந்த காம்போ ஆல்ரெடி பாடியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மேசிவான growth கொடுத்துச்சு. அந்த படத்துல இருந்தா ஒரு ஃபேன் பேஸும் அதிகமாச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படத்துலயும் இந்த ஒரு காம்போ வந்து இணைஞ்சு பாடியிருக்காங்க. இந்த காம்போ மட்டும் இல்ல, இந்த பாட்டை கேட்கும் போதுமே கொஞ்சம் அந்த ஓல்டு பாட்டோட ஃபீல் இருந்துட்டே இருந்தது. பாடலை கேட்கும் போதே இது எங்கேயோ பழைய பாட்டு, இது மாதிரி ஒரு கேட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே இது காதலுக்கு மரியாதை படத்துல வந்து ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் கொடுத்துச்சு. இது அந்த காம்போனாலயா இல்ல இந்த பாடலோட ஃபீலே அப்படியா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாவே நம்ம வச்சுக்குவோம். சரி, ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ட் ஸ்னேகா அவங்களுடைய காம்போல தான் இருக்க போகுதுங்கிறது நமக்கு போட்டோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பாட்டுல வந்து ஸ்னேகா வந்து கன்சீவா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பாடல் வந்து பட்டாயால நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. எஸ், தாய்லாந்து. பிகாஸ் வந்து அவங்க ஃபேமிலியோட அந்த டைகர் பார்க் போற மாதிரிலாம் காட்டுறாங்க. மேபி இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த ட்ரிப் போன இடத்துல வர பாடலா இருக்கலாம். பிகாஸ் முந்தின இதுல வந்து விஜய் அவர்களுடைய டீமை காட்டுவாங்க. பிரபுதேவா அவர்களா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த் அவர்கள் இருப்பாங்க, அஜ்மல் இருப்பாங்க. ஸோ அவங்க டீமை காட்டுறாங்க. மேபி ஏதோ ஒரு டாஸ்கோ இல்லை ஏதோ ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரிப் போன இடத்த பத்தி காட்டுற மாதிரி ஒரு பாடலா கூட இது இருக்கலாம். நம்ம என்ன டீகோட் பண்ணாலும் வெங்கட் பிரபு அவர்கள் அதை மீறின ஏதோ ஒரு விஷயம் வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த பேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்மளால பார்க்க முடிஞ்சது. எஸ், வசீகரா படத்துக்கு அப்புறமா வந்து விஜய் அவர்களும் ஸ்னேகா அவர்களும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. வசீகரா படத்துலயே இவங்களோட பேர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பலரும் சொல்லுவாங்க இந்த பேர் ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அந்த பேரை இந்த படத்துல பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. நம்ம வந்து முன்னாடியும் பேசணும், லியோ படத்துல வந்து விஜய் அண்ட் த்ரிஷா பேர் பத்தி பேசணும். விஜய் அவர்களோட ரீசெண்ட் டைம்ஸ் பேர்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்காருல்ல, இந்த மாதிரி செட் ஆகுதுல அவங்களோட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த பேருமே ரொம்ப அழகா கியூட்டா செட் ஆயிருந்தது. ஸோ கம்மிங் டு த சாங், ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு விண்டேஜ் டச் இருக்கிற ஒரு சாங்கா தான் இருந்தது. விண்டேஜ் டச்னா பழைய பாடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட்டா ஆமா. பிகாஸ் வந்து அந்த ஒரு ஃபீல் தான் கொடுத்துட்டே இருந்தது. லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருந்தது. கபிலன் அவர்களோட லிரிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த பாட்டுக்கு வந்து நிறைய வலு சேர்த்ததே வந்து கபிலன் அவர்களோட லிரிக்ஸ் தான். அதற்கப்புறமா விஜய் அவர்களோட வாய்ஸ், அந்த ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் அவர்கள் பாடுற அந்த லைன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பாட்டுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமா இருந்தது. ஆனா மியூசிக் பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு கேட்ட ஃபீல் ஹிட் ஆயிட்டே இருந்தது. அது ரீசெண்ட் டைம்ஸ்ல பலரும் பல பாடலுக்கு சொல்றாங்க. அது இந்த பாடலுக்கும் அதிகமாவே பொருந்தி இருந்தது. மேபி ரிப்பீட் வேல்யூல இந்த பாட்டோட டோன் மாறுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் வந்து கிளிம்ஸ் வந்த போதுமே பலரும் வந்து யுவன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிஜிஎம் போட்டிருக்கலாம், அது ஏன்ப்பா தலைக்கு மட்டும் அவர் சூப்பரா போடுறாரு,
தளபதிக்கு இப்படி சொதப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க, தல அஜித் அவர்களோட பாடலுக்கு அவர் மியூசிக்ல வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இல்ல படத்துல வர மாஸ் பாட்டலா இருக்கட்டும், இல்ல வந்து ரொமான்டிக் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே பிச்சு உதறி இருப்பாரு. ஆனா தளபதி படத்துக்கு லைட்டா சறுக்குதே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு வந்து யுவன் அவர்கள் அடுத்தடுத்த பாடல்கள்ல பதில் சொல்லுவாரு, இல்ல பிஜிஎம்ல பதில் சொல்லுவாருன்னு ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் 2024 ஹைலி எக்ஸ்பெக்டட் படமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, வெங்கட் பிரபு அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஹி நெவர் ஃபெயில் டு அமேஸ் தி ஆடியன்ஸ். நம்ம பெருசா ஹிட் ஆகும் இந்த படம் அவரோடது அப்படின்னு நினைக்கும் போது அது அப்படி லைட்டா சறுக்கிட்டு போகும். ஆனா இது ஓடுமா, இது கரெக்டா மேட்ச் ஆகுமா, இதை கரெக்டா பண்ணிடுவாரான்னு கேட்கும்போது மேசிவா ஒரு சக்சஸை கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்து போயிடுவாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கோட் படம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அப்டேட்டா அதுல இருந்து வரும்போதுமே ஒரு நல்ல ஒரு எந்து கிடைக்குது, எக்ஸப்ட் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ். ஸோ மேபி லேட்டர் யுவன் அவர்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு 50-50 ஒர்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. உங்களுக்கு இந்த பாடல் எந்த அளவு ஒர்க் ஆச்சு, எந்தெந்த விஷயம் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரானேஷ் signing off.